रोमियो का किताब 10वां अध्याय 11, 12, 13 வாசிக்கலாம். 11, 12 और 13 वचन। ரோமர் 10, 11, 12, 13. 11வது வசனத்திலிருந்து 13 வரை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுதுகளுடைய யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகளுடைய எவனும் ரட்சிக்கப்படுவான். क्योंकि पवित्र शास्त्र यह कहता है, जो कोई उस पर विश्वास करेगा वह लज्जित न होगा। यहूदी और यूनानियों में कुछ भेद नहीं, इसीलिए कि वह सबका प्रभु है और अपने सब नाम लेने वालों के लिए उद्धार है, क्योंकि जो कोई प्रभु का नाम लेगा वह उद्धार पाएगा। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो। கர்த்தருடைய செய்தியுடைய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, इस संदेश का अहम कारण क्या है? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். परमेश्वर के नाम को नमन करने वाला जो कोई हो वो उद्धार पाएगा। அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவது इस இல்லை. पे विश्वास करने वाला जो कोई है वो खराब नहीं होगा। இதுல ரொம்ப முக்கியம் நான் வணங்குகிற தெய்வம் யார்? हाँ, इसमें बहुत अहम है, हम जो नमन करते हैं वो परमेश्वर कौन है। எதனால நான் அவரை நம்ப வேண்டும்? क्यों मैं उसके ऊपर भरोसा करना, विश्वास करना? ஏனென்றால் இந்த உலகத்துல விசுவாச துரோகம் தான் முதல் இந்த உலகத்துல வந்தது. क्योंकि इस दुनिया में पहला विश्वास विरोधी ही पहला आया था। நம்முடைய தெய்வத்தை அல்லது தகப்பனாய ஆண்டவரை நம்ப முடியாதபடி சாத்தான் ஒரு தந்திரமான வார்த்தை போட்டது. हमारे परमेश्वर या पिता को नहीं भरोसा करने जैसे बातों को शैतान वहां पर डालता है। அந்த விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். विश्वास बहुत अहम है। ஆதியாகமத்துல அதுல ஃபர்ஸ்ட் மிகவும் தேறின ஒரு மனிதன் ஏனோக். उत्पत्ति में सबसे श्रेष्ठ और अच्छा व्यक्ति है एनोक। அடுத்து ஆபிரகாம், फिर अब्राहम, அவரும் கூட தேவனை விசுவாசித்தார் वो அப்படின்னு भी எழுதியிருக்கிறது. परमेश्वर पर विश्वास किया, ऐसा लिखा है। ஆபிரகாம் தேவனை எப்படி விசுவாசித்தார்? अब्राहम परमेश्वर को कैसे विश्वास किया? விசுவாசம்னா என்ன? विश्वास का मतलब நிறைய क्या है? பேர் என்ன நினைச்சாங்கன்னா, बहुत விசுவாசங்கிறது ஒரு தெய்வம் இருப்பதாக நம்புகிறது. बहुत लोग क्या समझते हैं कि विश्वास का मतलब हाँ प्रभु है करके मैं भरोसा करता हूँ। இது உலகத்தில் உள்ள எல்லாருமே நம்புதாங்க. ये दुनिया के सारे लोग करते हैं ஆனா भरोसा। ரோமருக்கு எழுதும்போது அவருடைய போதனை கொஞ்சம் और வித்தியாசம். रोमियो को लिखते समय पौल का जो प्रचार है थोड़ा अलग है। இந்த முதல் அதிகாரம் முழுதும் பார்த்தோம் அப்படின்னா, ये पहले अध्याय पूरा अगर हम देखेंगे तो விசுவாசத்தை அவர் அடிப்படையாக கொண்டு அவர் போதிக்கிறார். विश्वास को वो नींव रखकर उसके बाद प्रचार करता है। முதல் நல்ல விசுவாசத்துல தேர்னவர் ஆபிரகாம். पहला अच्छा विश्वास में बढ़ने वाला अब्राहम। 12வது வசனம் சொல்லுகிறது, 12 वचन कहता है, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே கிடையாது, यहूदी या यूनानी करके कोई भेद नहीं है, எல்லாருக்கும் கர்த்தரானவர் सबके लिए प्रभु जो है, தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பரணராய் இருக்கிறார். उसको नमन करने वाले सारों के लिए वो धनवंत है। அவருடைய வாழ்க்கையில குறைவில்லாத ஐஸ்வர்யத்தோட ஆசீர்வாதத்தோட வாழ்வார்கள். उसके जीवन में बिना कमी घटी के धन के साथ अच्छी सेहत के साथ वो அது जिएंगे। ஒரு நல்ல அடையாளம் ஆபிரகாம் वो தான். एक अच्छा चिन्ह है अब्राहम। கிறிஸ்தவர்கள் தரித்திரத்துல அல்ல, அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டவர்களா இருப்பார். मसीह लोग गरीबी में नहीं परंतु उनकी सारी जरूरत पूर्ति किए हुए रूप में அந்த चलेंगे। நம்பிக்கைக்குள்ள விசுவாசத்துக்குள்ள சகலத்தையும் கர்த்தர் தருகிறார். उस भरोसा उस विश्वास के अंदर परमेश्वर सब कुछ देता है। ஜெபம் பண்ணலாம். प्रार्थना करेंगे। எங்கள் சர்வ வல்லமுள்ள நித்திய பிதாவே நாங்க நன்றி சொல்லுகிறோம். सर्व सामर्थ्य अनंत पिता आपको धन्यवाद करते எங்களுடைய हैं। நம்பிக்கை, எங்களுடைய நோக்கம் உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். हमारा भरोसा, हमारा जो योजना विचार सब आपके ऊपर ही हम देखते பவுல் हैं। சொல்லுகிறார், நான் நம்பி இருக்கிறவர் யார் என்று எனக்கு தெரியும். पॉल कहता है मैं जिस पे भरोसा करता हूँ कौन है मुझे मालूम है। ஆகவே அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு கவனிப்பார். उसीलिए वो सब कुछ देख लेगा। வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தினால் நிரப்புங்க. आए हुए हर एक को ऐसे विश्वास से भर दीजिए। எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். हम अपने आप को नम्र कर कर हाथों கர்த்தர் में, எங்களோடு பேசணும். प्रभु हमसे बातें இயேசு कीजिए। கிறிஸ்துவின் நாமத்திலே प्रभु பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं। விசுவாசம் என்பது தேவனுக்கு மேல வைக்கிற ஒரு நம்பிக்கை. विश्वास जो है प्रभु के ऊपर रखने वाला एक भरोसा ஆனா है। அந்த ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா, उस शुरुआत में अगर हम देखेंगे அந்த तो பிசாசு என்ன சொல்றாருன்னா, அவர் மேல ஒரு நம்பிக்கை வைக்காத, शैतान क्या कहता है कि उसके ऊपर तो भरोसा मत रख, அவர் உங்களை ஏமாற்றி वो இருக்கிறார். आपको फंसा के रखा है। பழம்லாம் சாப்பிட்டேன்னா நீங்க இன்னும்
வளரலாம், ये फल तुम खाओगे तो और तुम बढ़ सकते हो இன்னும் நிறைய காரியங்களை நீங்க பெற்றுக்கொள்ள और முடியும். बहुत बातों को तुम पा सकते हो. இப்படி சொன்னதுனாலதான் இவங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் வேறு விதமா திரும்புதாங்க. ऐसे कहने से उनके जीवन में वो अलग मार्ग में चले जाते हैं. ஏவாள் தவறான ஒரு சிந்தனையை செய்கிறார். हवा गलत विचारों को कर देती है. அப்ப இந்த பழத்தை சாப்பிட கூடாதுன்னு எதனால சொன்னாரு? तो इसका मतलब फल को नहीं खाने का क्यों बोला है? நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி அவருக்கு பிடிக்கல. मैं अच्छा रहना वो उसे पसंद नहीं है. சாத்தானுக்கு தான் பிடிக்கும். ये शैतान पसंद करता है. ஆகவே நான் இந்த சாத்தான் சொன்னபடி நடப்பேன். इसलिए मैं शैतान ने कहा वैसे ही चलूंगी. இங்கதான் தப்பு நடக்கிறது. वहां पर गलत होता है. முதலாவது அவநம்பிக்கை, அவருக்கு மேல இந்த நம்பிக்கை விட்டுட்டான். पहला अविश्वास, प्रभु के अविश्वास को छोड़ दिया. பாவமே இதுதான். पाप यही है. பழம் பிடுங்கினதெல்லாம் அதுக்கு பிறகு. फल जो तोड़ा वो उसके बाद आता है. பாவத்தினுடைய கிரியை. वो पाप के प्रतिफल को प्रकट करता है. பழம் சாப்பிட்டதுனால அவங்க பாவம் செய்யல. फल को खाने के बाद उन्होंने पाप किया ऐसा नहीं. தேவனுக்கு மேல அவிசுவாசப்பட்டாங்க, அதை நிரூபிக்க தான் பழத்தை சாப்பிட்டாங்க. परमेश्वर के ऊपर अविश्वास किया, उसे पक्का करने के लिए उन्होंने फल ஒரு खाया. மனிதன் தவறு செய்ததுனால பாவி அல்ல. एक मनुष्य गलत करता है इसलिए वो पापी नहीं है. அவன் பாவி, அதை காண்பிக்கிறது தான் பாவம். वो पापी है, उसे दिखाने वाला वो पाप है. அது பாவம். அந்த நம்ம கொலை செய்துட்டான் அதனால அவன் பாவி, அப்படி கிடையாது. वो खून कर दिया इसलिए वो पापी ऐसा नहीं அவன் है. ஒரு பாவி. वो एक पापी है. எப்படி கண்டுபிடிக்கலாம்? कैसा हम पहचान ஒரு सकते हैं? பாவி கொலை செய்வான், கொள்ளையடிப்பான், एक पापी खून करेगा, चोरी करेगा, பொய் சொல்லுவான். झूठ कहेगा. இதுதான் பாவத்தினுடைய அடையாளம். ये पाप के चिन्ह है. இதுல இந்த இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப தேர்ந்தவங்களா இருக்கோம். इसमें हम बहुत होशियार बने रहना है. விசுவாசம் ஒரு இடத்துல தான் வைக்க முடியும், நிறைய இடத்துல வைக்க முடியாது. विश्वास एक जगह पर रख सकते हैं, सब जगह पर नहीं. மூணு ஆள்கிட்ட நம்ம நம்பிக்கை வைக்க तीन முடியாது. आदमी के ऊपर हम भरोसा नहीं कर सकते. இயேசுவானவரே சொல்லுகிறார், यीशु मसीह स्वयं कहता है, ஒரு மனிதர் ரெண்டு பேர்ட்ட நம்பிக்கை வைத்தால் ஒருவனை பகைப்பான், ஒருவனை अगर சிநேகிப்பான். एक मनुष्य दो के साथ भरोसा करेगा तो एक से प्रेम करेगा, दूसरे से विरोध அப்ப நம்ம करेगा. நம்பிக்கை முதலாவது, என் தேவன் சர்வ வல்லமுள்ளவர், हमारा भरोसा कि हमारा परमेश्वर सर्व सामर्थ्य அவர் है, பரிசுத்தர், वो पवित्र है, அவர் ரட்சகர். वो उद्धार करता है. முதலாவது அவருக்கு எல்லாம் செய்ய முடியும். पहला वो सब कुछ कर सकता है. அவரை போல உலகத்துல யாருமே இல்ல. அவர் பரிசுத்தர், दूसरा उसके समान इस दुनिया में कोई नहीं, वो पवित्र அவர் है, என்னை ரட்சிப்பார். वो मेरा उद्धार இந்த करेगा. மூணு தான் ஒரு மனுஷனுக்கு தேவை. ये तीन एक मनुष्य को चाहिए. அவரை நம்புகிறவனுக்கு குறைவில்லாம அவர் பார்த்துக்கிடணும். उस पे भरोसा करने वाले को बिना कमी का वो देख लेना है. அவர் பரிசுத்தர், वो पवित्र है, என்னையும் ஒரு பரிசுத்தமா பார்த்துக்கிடணும். मुझे भी वो पवित्र संभाल लेना है. ரெண்டாவது, எல்லா விதத்திலும் என்ன விடுதலை செய்யணும், ரட்சிக்கணும். सारे बातों में मुझे छुड़ा देना है, उद्धार करना है. ஆகவேதான் தெய்வத்துக்கு ஒரு சரியான பெயரை யாரும் சொல்ல முடியாது. इसीलिए परमेश्वर का एक सही नाम कोई बता नहीं सकते हैं. அப்படியே தெய்வனுக்கு பெயர் இருந்தா ऐसा ही परमेश्वर का नाम होगा அந்த तभी. பெயரை நான் சொல்லி கூப்பிட முடியுமா? और उस नाम को मैं कहकर बुला सकता हूँ क्या? கண்டிப்பா முடியாது. निश्चय नहीं बुला सकता हूँ. தகப்பனுக்கு பெயர் சொல்லி கூப்பிட क्या முடியாது. पिता को नाम से पुकार सकते हैं? நம்மளோட வயசு கூடவங்கள பெயர் சொல்லி கூப்பிட முடியாது. हमारे से बड़े बुजुर्गों को नाम लेके पुकार नहीं தேவனை सकते. எப்படி பெயர் சொல்ல முடியும்? आप कैसे प्रभु के नाम लेके बुला सकते நிறைய हैं? பேர் ஆண்டவருக்கு பேர் யெகோஷுவா, बहुत सारे लोग प्रभु का नाम यहोशुआ है, இன்னொரு சிலர் யெகோஷுவா. और कोई यहोशुआ कहते हैं. இதுதான் பேரு. यही नाम இந்த है. பேரை நீங்க சொல்லலாம் பாவ மன்னிப்பே ये கிடையாது. नाम नहीं कहेंगे तो पाप का क्षमा नहीं है. இதெல்லாம் ஒரு தவறான ஒரு போதனை. ये सब एक गलत उपदेश है. யெகோவா என்றால் இருக்கிறவராகவே இருக்கிறவர். यहोवा का यही मतलब है कि जो हमेशा के लिए रहने அவர் वाला, வயசாகாது. उसका कोई उम्र बढ़ेगा नहीं, எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருப்பார். जैसा है वैसा ही रहेगा. அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள நம்ம பார்க்க முடியாது. उसे एक थोड़े ही स्थानों में हम नहीं देख அவர் सकते. எங்கும் நிறைந்திருக்கிறார். वो हर जगह भरा हुआ है. ஆனா நிறைய பேருடைய உபதேசம் தேவன் மூணு பேரா இருக்கிறாங்க. बहुत लोग का उपदेश है परमेश्वर तीन तरीके से है, ட்ரினிட்டி. ट्रिनिटी में है. அதுக்கு என்ன சொல்றாங்க? उसके लिए क्या कहते हैं? ஆதியாகமம் முதல் வசனத்தில் எழுதியிருக்கிறது, उत्पत्ति में पहला वचन कहता है, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். उत्पत्ति में परमेश्वर धरती और आकाश की रचना की. அந்த தேவனை பற்றி பன்மையான வார்த்தை இருக்கிறது. वो परमेश्वर का जो है बहुत आयत के रूप में वो प्रकट होता है. ப்ளூரல், அதாவது நிறைய பேர். बहुत लोग है वैसा दिखाई देता है. இப்ப நிறைய பேர் இருந்தா தான் அந்த அந்த வார்த்தை உபயோகப்படுத்துவாங்களா? क्या बहुत लोग रहेगा तभी वो नाम का प्रकट करते हैं? ஒரு ஆளு வருகிறான்னு एक வைங்களேன். इज्जतदार व्यक्ति आता है तो நம்ம சபைக்கு ஒரு ஆளு வராரு. हमारे कलीसिया में कोई व्यक्ति है, ஜானி டேஸ் வராரு. हाँ भाई जॉनी डेव्स आ रहा है. ஜானி டேஸ் வந்தான் அப்படின்னா சொல்ல முடியும்? हाँ जॉनी डेव्स आया था ऐसा कहेंगे क्या? அவர்கள் வந்தாங்க. वे आए थे. யார் ஒண்ணா ரெண்டா? वो एक है कि तीन है? வந்தார்கள் அப்படின்னா பன்மையான வார்த்தை, ஆனா ஆளு ஒண்ணுதான். आए हैं करके मतलब कहेंगे तो वो बहुत आयत का शब्द है, पर वो शब्द व्यक्ति एक ही है. அது மதிப்புக்குரியது. वो इज्जत का नाम. அவர்கள் அப்படின்னா அந்த ஒரு ஆளை தான் குறிக்கி, ஆனா மதிப்பா இருக்கிறது. हाँ वो वे लोग, इसका मतलब वो एक ही को बताता है पर वो इसको इज्जत के रूप में बताया जाता है. நான் சொல்லுகிறேன்,
விசுவாசம் அந்த ஒருவரிடத்துல தான் வைக்கணும். क्यों मैं कह रहा हूँ कि हमारा जो विश्वास वो एक ही व्यक्ति के ऊपर रखना, அவர்தான் சர்வ வல்லமுள்ள தேவன். वही सर्व सामर्थ्य परमेश्वर, அவருக்கு இயேசு என்று பெயர் வைத்தார்கள். उसका यीशु करके नाम रखा गया। இயேசுனா என்னது? यीशु का मतलब क्या है? இயேசுங்கிறது பெயரா? यीशु क्या नाम है இது क्या? எல்லாமே அவருடைய குணாதிசயத்தினுடைய பெயர். ये सब उसके गुण के नाम है। பைபிள் சொல்லுகிறது. बाइबल बताती है, மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறான், मरियम को देखकर स्वर्गदूत நீ कहता है, ஒரு குமாரனை பெறுவாய், तू एक पुत्र को जन्म அவருக்கு देगी, இயேசு என்று பெயரிடுவாய். उसको यीशु करके नाम देना। என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? இயேசு என்றால் यीशु का मतलब என் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். मेरे पापों को निकाल कर मेरा उद्धार करेगा। அப்ப இந்த பெயர் வந்து ரட்சகரைத்தான் குறிக்கும், ரட்சிக்கிறவர். तो ये नाम उद्धार करते को प्रकट करता है, उद्धार करने யெகோவா वाला। சொன்னார், நானே ரட்சகர், என்னை எல்லாம் ரட்சிப்பவர் இல்ல. पुराने नियम में यहोवा कहता मैं उद्धार करता हूँ, मुझे छोड़ा और कोई तेरा उद्धार नहीं कर सकता। பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறவர். पाप से छुड़ाने वाला இது இந்த உலகத்துல யாருமே இல்ல. इस दुनिया में और कोई भी नहीं है। அது யார் தான் செய்ய और முடியும்? कौन कर सकता என்னை है? உருவாக்கின தெய்வத்தான் என்னை பாவத்திலிருந்து ரட்சிக்க முடியும். मुझे सृष्टि करने वाला परमेश्वर मुझे पाप से उद्धार कर सकता நரகத்தில் மனுஷனை யார் விடுதலை செய்தாங்களோ है। அவங்கதான் ரட்சகர். पाताल से कोई मनुष्य को कोई छुड़ा सकता है, वही उद्धार करता है। குமாரால முடியுமா? பரிசுத்தாவில ये முடியுமா? पिता से होगा या पुत्र से या पवित्र आत्मा से? சர்வ வல்லவரால மட்டும்தான் முடியும். केवल सर्व सामर्थ्य परमेश्वर से होगा। அறிய ஆசைப்பட்டாங்க, उसके नाम को जानने का बहुत आशा की, யாருக்கும் தெரியல. किसी को पता नहीं। நீங்க ஆதியாகமத்துல எப்படி இந்த நாமம் வெளிப்படுது பாருங்க. उत्पत्ति में नाम कैसे प्रकट होता है देखिए। ஆதியாகம புஸ்தகத்துல उत्पत्ति में 4வது அதிகாரம் 4 अध्याय, எப்படி அந்த நாமம் இந்த உலகத்துல முதல் வெளிப்படுகிறது. पहला पहला वो नाम कैसे दुनिया में प्रकट होता है। கடைசி வசனம் 26வது வசனம் 4 में 4ல 26. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். शेत के भी एक पुत्र उत्पन्न हुआ और उसने उसका नाम एनोस रखा। उसी समय से लोग यहोवा से प्रार्थना करने लगे। சேத் அப்படின்னா என்னது? सेत का मतलब क्या है? சேத்னா என்ன அர்த்தம்? सेत का मतलब, அதுக்கு முந்தின வசனத்துல போட்டிருக்கு, इसके पहले के वचन में लिखा है, தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார். परमेश्वर ने मुझे और एक पुत्र दिया। எதனால? किस लिए? என்னுடைய முதல் பரிசுத்த குழந்தையை அவன் காயனு கொன்னுட்டான். मेरा पहला पवित्र संतान को कायन ने मार दिया। அவனிலிருந்து சந்ததி வளரணும். उसकी ओर से संतान बढ़ना था, அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. वही प्रभु का इंतजार था, அதுதான் முக்கியமானவன். वही अहम व्यक्ति था। உலகத்துல பெருக்கத்துல ஃபர்ஸ்ட் யாருன்னா ஆபேல் தான். पहला जो प्रकट जो बढ़ोतरी में पहला जो फल कौन था? आबेल था। தேவன் சொல்கிறார், நீ பலுகி பெருகுன்னு சொன்ன அந்த ஆசீர்வாதத்துல முதல் பலனே யாருன்னா ஆபேல் தான். परमेश्वर ने कहा तो फूलो फलो करके कहने का पहला उसमें फल आबेल था। ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் கொலை ये செய்யப்பட்டான். आशीष किया हुआ व्यक्ति मारा गया, அதுக்கு பதிலாக ஒரு குழந்தையை கொடுக்கிறார். उसके बदले में एक पुत्र देता है। அதனாலதான் பைபிள் சொல்றது ஆதாமுடைய முதல் குழந்தையை சேத்து அப்படி. इसलिए बाइबल कहता है आदाम का पहला पुत्र सेत है। எங்கெல்லாம் இருக்கு? ஆதியாகமம் 5ல இருக்கு, उत्पत्ति 5 में है, 1 நாளாகமம் 1வது அதிகாரம், पहला इतिहास पहला अध्याय में, லூக்கா 3வது அதிகாரம் கடைசி. तो लोग तीसरे अध्याय के आखिरी இது में था। எல்லா இடத்துலயுமே ஆதாமுடைய முதல் புத்திர வாக்கியம் யாரு? சேத்து. ये सारे जगह पे आदाम का पहला पुत्र कौन है? सेत है। அடுத்து சேத்துக்கு ஒரு குழந்தை उसके பிறகு, बाद सेत को एक पुत्र होता அவனுக்கு है, பேர் ஏனோஸ். उसका नाम एनोस। இந்த ஏனோஸ் பிறந்த பிறகுதான் एनोस का जन्म होने के ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள बाद ஆரம்பித்தார்கள். लोग परमेश्वर के नाम को नमन करना शुरू कर எந்த दिया। நாமத்தை தொழுது கொண்டாங்க? क्या नाम को नमन किए? இயேசுவையா? यीशु को क्या அப்படியே சொன்னாங்க? ऐसा कहा? क्या இல்ல யெகோவான்னு சொன்னாங்களா? क्या यहोवा कहा? யெகோவான்னு சொன்னாங்களா? याशुआ कहा? क्या ஒண்ணுமே சொல்லல. कुछ भी नहीं कहे। காரணம் யாருக்குமே தெரியாது. कारण किसी को नाम पता அவருடைய नहीं, பெயரை யாருக்கும் தெரியாது. उसका नाम किसी को मालूम ஆனா அந்த नहीं, பெயருக்குள்ளதான் ஆசீர்வாதம் இருக்குங்கிறது ஜனங்களுக்கு पर தெரியும். उस नाम के अंदर ही आशीष है, ये लोगों को मालूम था। யாருடைய பெயருக்குள்ள? किसके नाम के अंदर? சர்வ லோகத்தையும் படைத்தார்ல அவருடைய நாமத்துக்குள்ளதான் ஆசீர்வாதம் இருக்கு. सारे सृष्टि को रचने वाला उसके नाम के अंदर वो அந்த आशीष है, நாமம் தெரியாது. वो नाम पता नहीं है। அதனாலதான் इसीलिए ஆண்டவருடைய நாமத்தை தெரியாததுனால परमेश्वर के नाम को नहीं जानते थे, इसलिए கர்த்தருடைய நாமம் அப்படின்னு எழுதியிருக்கிறது. परमेश्वर का नाम ऐसा लिखा है। கர்த்தர்னா யாரு? परमेश्वर कौन है? எல்லாவற்றையும் படைத்த சிருஷ்டித்தவர். सारी रचनाओं को सृष्टि करने वाला। பிதான்னா யாரு? पिता कौन है?
எல்லாருக்கும் அப்பா அவர்தான். सबका पिता वही है। உலகத்துல என்னெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனைக்கும் பிதா அவர்தான். दुनिया में क्या क्या सृष्टि किया उस सबका पिता அவர் वही है। சொல்ல சொல்ல எல்லாம் वो படைக்கப்பட்டது. कहा कहा और सब सृष्टि हो ஒரு गया। பறவையோ ஏதோ அப்பான்னு சொன்னா யாரதான் சொல்லணும்? एक पिता, एक पंछी या कोई भी जानवर हो, अगर पिता करके कहना तो தன்னை किसे? உருவாக்கினவர். अपने आप को ஆனா सृष्टि करना। மனுஷனுக்கு அவர் விசேஷமான பிதா. पर मनुष्य के लिए वो विशेष पिता है। இந்த பிதாவுடைய பெயர் தெரியாததுனால इस पिता का नाम मालूम नहीं था। கர்த்தர் என்றால் எல்லா கருவுக்கும் காரணர். परमेश्वर का मतलब सारे जो सृष्टि का जड़ है। அந்த கர்த்தருடைய பெயர் தெரியாததுனால उस परमेश्वर का नाम मालूम नहीं था। ஆண்டவரே உம்முடைய பெயரை நாங்கள் வணங்குகிறோம். प्रभु आपके नाम को हम नमन करते உம்முடைய हैं, நாமத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். आपके नाम को हम धन्यवाद करते हैं। தாவீது என்ன சொன்னாரு? दाऊद क्या कहता நான் है? ஒரு பெரிய பாவி, मैं एक बड़ा पापी हूँ, ஆனா உங்க நாமத்தை நிமித்தம் என் பாவத்தை पर மன்னிக்கணும். आपके नाम के वजह से मेरे पाप को क्षमा அப்ப करो। பாவ மன்னிப்பு எங்க तो இருக்கிறது? पाप का क्षमा कहाँ पर? கர்த்தருடைய நாமத்துல தான் இருக்கு. परमेश्वर के नाम के अंदर है। அந்த நாமத்தை தான் நான் ஆராதிக்கணும். उस नाम को ही मैं आराधना அந்த करूं। நாமம் தான் புதிய ஏற்பாடுல இயேசு என்று वो வெளிப்படுத்தப்பட்டது. नाम नए नियम में यीशु करके प्रकट இந்த किया गया। ஒரே ஒரு தெய்வத்தை இயேசு என்ற நாமத்துல நான் ஆராதிக்கிறேன். एक ही परमेश्वर को यीशु के नाम से हमें பைபிள் आराधना करते சொல்கிறது, हैं। बाइबल बताती है பிதாவாகிய தேவனை இயேசு என்ற நாமத்துல நீ துதிக்க வேண்டும். पिता परमेश्वर को यीशु उस नाम में तो स्तुति देना என் है। நாமத்துல நீ பிதாவிட்ட எதை கேட்கியோ அதை அவர் தருவார். मेरे नाम से तो पिता से जो भी मांगेगा वो तुझे देगा। அப்ப பிதாவை பார்த்து என்ன சொல்லணும்? तो पिता से क्या कहना है? இயேசுவே எனக்கு இந்த தேவை இருக்கு, எனக்கு தாரும். यीशु ये जरूरत मुझे है, मुझे आप दीजिए। ஏன்னா இயேசு அப்படிதான் சொன்னாரு. क्योंकि यीशु ऐसे कहता என் है, நாமத்துல நீ பிதாவிட்ட பேசணும். मेरे नाम से तो पिता से बातें करना है। ஆகவே அந்த சர்வ வல்லமுள்ளவரை அவர் வணங்கினார். तो वो सर्व सामर्थ्य को वो नमन करते பெயர் थे। வெளிப்படுத்தப்படவில்லை, नाम प्रकट नहीं किया गया, ஆனால் புதிய ஏற்பாடுல தான் அந்த பெயர் पर வெளிப்படுத்தப்பட்டது. नए नियम में वो नाम प्रकट किया गया। ரட்சகர் அப்படின்னா இயேசு என்ன அர்த்தம்? उद्धारकर्ता का मतलब यीशु। இந்த ரட்சகருக்கு பேர் பரலோகத்துல இருக்குமா? ये उद्धारकर्ता जो नाम वो स्वर्ग में रहेगा क्या? இயேசுங்க பேர் பரலோகத்துல இருக்குமா? यीशु वो नाम स्वर्ग में होगा அங்க போய் क्या? நம்ம இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்ல போறோமா? वहां पर हम यीशु आपको धन्यवाद ऐसा कह இயேசு सकते हैं। இருந்தா அங்க ஒரு பாவி வேணும் பாருங்க. अगर यीशु वहां पर है तो वहां एक पापी की ஏன்னா जरूरत है, பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார். क्योंकि पापियों का उद्धार करने यीशु आया है। தேவன் பரிசுத்தர். परमेश्वर पवित्र है। வெளிப்படுத்தல் சொல்லுகிறது प्रकटीकरण में कहा गया அவர் है பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பாடுனாங்க. पवित्र 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 करके गुण गाने அதான் நான் लगे। சொன்னேன், அவர் சர்வ வல்லவர், इसलिए मैंने कहा वो सर्व सामर्थ्य அவர் है, பரிசுத்தர், वो पवित्र है, அவர் ரட்சகர். वो उद्धार करता है। இந்த தெய்வத்தை மட்டும் நான் வணங்கும் போது எனக்கு ஆசீர்வாதம். इस परमेश्वर को हम नमन करते हैं तो हमें आशीष है। தேவன் ஒவ்வொரு காலத்திலையும் வித்தியாசமாக பேசினார். परमेश्वर हर एक समय में अलग अलग तरीके से ஆதியாகமம் बातें करते 22வது हैं। அதிகாரம் उत्पत्ति 22वां अध्याय में 11வது வசனம். 11 वचन। அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். तब यहोवा के दूत ने स्वर्ग से पुकार के कहा, हे अब्राहम, हे अब्राहम। उसने कहा, देख मैं यहाँ हूँ। தேவன் எப்படி ஆபிரகாமோடு இடைப்படுகிறார்? कैसे परमेश्वर अब्राहम के संगति में। இப்போ 12வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா 12 वचन में अध्याय में देखेंगे तो கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, परमेश्वर अब्राहम को देखकर, இதை நீங்க எப்படி விளங்குது இந்த इसको वचनத்தை? आप कैसे समझ सकते हैं इस நல்லா वचन को? யோசிச்சு பாருங்க. सोच कर இந்த देखिए। வேதாகமத்தை எழுதினது யாரு? ये वचन को लिखने वाला कौन है? பரிசுத்த ஆவியானவர் மோசே மூலமா எழுத. पवित्र आत्मा मूसा के द्वारा लिखता है। மோசே சொல்றாரு, मूसा कहता है, நான் தரிசனத்தில் मैं பார்க்கிறேன், जब दर्शन में देखता हूँ, கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். परमेश्वर अब्राहम को पुकारा। இல்ல வேற வித்தியாசமா? क्या अलग है? மோசே சொல்லுகிறாரு, मूसा कहता है, கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். परमेश्वर अब्राहम को बुलाया है। எப்படி அழைத்தார்? कैसा बुलाया? நீ நான் சொல்ற இடத்துக்கு வான்னு तो சொன்னாரு. मैं जो कहता हूँ स्थान में आजा। இதுல நேரடியா அதாவது நான் தான் கர்த்தர், ஆபிரகாமே என்கிட்ட வா அப்படின்னு சொல்லல அவரு. मैं ही परमेश्वर अब्राहम, तो मेरे पास ऐसा नहीं அவர் कहा। எப்படி பேசினாருங்க விவரம் அங்க இல்ல. वो कैसे बातें की ஆனா उसे, மோசே ஆவியில நிறைந்து எழுதி पर இருக்கிறாரு, मूसा आत्मा में भर कर लिखा है, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார். परमेश्वर अब्राहम से बातें நீ की, உன் வீட்டை விட்டுட்டு வெளியே வான்னு तू तेरे சொன்னாரு. घराने को छोड़कर बाहर आ सका। கர்த்தர் பேசினாரு, परमेश्वर ने बातें की, சொல்லுகிறது மோசே. कहने वाला मूसा है। ஆனா இங்க 22வது அதிகாரத்துல पर यहाँ पर 22वें अध्याय में மோசே என்ன சொல்கிறாரு? मूसा क्या कहता है? இந்த மாதிரி
கர்த்தருடைய தூதனானவர் மேல இருந்து கூப்பிடுகிறாரு. परमेश्वर का स्वर्ग दूत ऊपर से आवाज இதை देता है। இதை விட நான் கூடுதலா விளங்கணும். और इससे भी हम अच्छे से समझना है। இதுல போட்டிருக்கிறது பாருங்க, इसमें लिखा है, இது देखिए மோசே எழுதின மாதிரி எழுதல, ये मूसा ने लिखा है, ऐसा नहीं लिखा। தேவனே நேரடியா பேசுற மாதிரி போட்டிருக்கு. प्रभु स्वयं सीधे बात करता हुआ लिखते हैं। பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை 22வது அதிகாரம் 11வது வசனம், 22 में 11 वचन, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் तब परमेश्वर का स्वर्गदूत வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். आसमान से हे अब्राहम, हे अब्राहम करके बुलाया। அவன் இதோ அடியேன் என்றான். उसने कहा हाँ मैं हूँ இப்போ यहाँ। இவனை போய் உன் குழந்தையை நீ பலி செலுத்தன்னு சொன்னது யாரு? अब इसे तू जाकर बलि देना है करके कहने वाला कौन है? கொஞ்சம் முன்னால வாசி பாருங்க, யார் சொன்னான்னு பாருங்க. थोड़ा पहले देखेंगे किसने कहा है। 22வது அதிகாரம் முதல் வசனம், 22 में पहला वचन, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். போதும். इन बातों के पश्चात ऐसा हुआ कि परमेश्वर ने अब्राहम से यह कहकर उसकी परीक्षा की, हे अब्राहम, उसने कहा, देख मैं यहाँ हूँ। ஆபிரகாமா கர்த்தரா? अब्राहम है क्या परमेश्वर है? தேவன் ஆபிரகாம், இது ஒரு பொதுவான வார்த்தை. हाँ परमेश्वर अब्राहम, ये सब एक साधारण बातें हैं। பாகாலின் தேவனை ஆராதித்தார்கள். बागाल के देवताओं का आराधना அப்ப की। தேவன்க வார்த்தை அங்கேயும் போட்டிருக்கு இங்கேயும் तो போட்டிருக்கு. वहाँ पर परमेश्वर का नाम, जो देवताओं का नाम वहाँ पर मिला தேவன் है। ஆபிரகாமோடு பேசினார், परमेश्वर अब्राहम से बातें की, பாகாலின் தேவனை ஆராதித்தார்கள். बागाल के देवताओं को आराधना அந்த की। தேவன்க வார்த்தை பொதுவான ஒரு तो வார்த்தை. ये देवता जो नाम है वो साधारण नाम है। கர்த்தருங்க வார்த்தை நிறைய நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க. का जो प्रभु, उस शब्द भी बहुत सारे लोगों ने பவுல் कहा है। சொல்கிறார், இந்த உலகத்தில் நிறைய கர்த்தாக்கள் உண்டு, पौल कहता है इस दुनिया बहुत सारे प्रभु होंगे, ஆனால் நம்மை படைத்த தேவன் ஒருவரே. पर हमें सृष्टि करने वाला परमेश्वर एक இப்போங்க है। அந்த தேவன் யார் அப்படிங்கறதான் இதுல 10வது வசனத்துல சொல்லி पर இருக்கிறது. यहाँ पर ये परमेश्वर कौन है करके 10वें वचन में लिखा है। 16வது வசனம் சொல்கிறது, 11 वचन कहता है கர்த்தருடைய தூதன் ஆனவர். परमेश्वर का स्वर्गदूत। இங்க ஒரு ஆள போல, ஒரு தூதனை போல தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறார். यहाँ एक व्यक्ति के रूप में, एक स्वर्गदूत के रूप में अब्राहम से प्रभु बातें करता है। யெகோவா பேசுறாரா யாஷோவா பேசினாரா? यहोवा ने बात किया कि याशुआ ने बात किया? அவர்தான் பேசுறாரு. वही बातें ஆனா करते हैं, பெயர் पर அறிவிக்கப்படவில்லை. नाम नहीं दिया गया। இந்த இடத்துல தூதன் ஆனவராக கர்த்தர் इस பேசுகிறார். स्थान में स्वर्गदूत के रूप में प्रभु बातें இந்த करते हैं। எல்லா தெய்வத்தையும் ஒரே ஒருவராக புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தது கர்த்தராகிய இயேசுவானவர். ये सारे देवताओं को एक ही है के रूप में प्रकट, नए नियम में प्रकट करने वाला இந்த प्रभु यीशु இயேசு என்ற நாமத்துல தான் உலகத்துல ரட்சிப்பு உண்டு. मसीह। यीशु और नाम में दुनिया में उद्धार है। இந்த நாமத்துல தான் ஒரு ஜனத்தை इस ஆசீர்வதிக்கணும். नाम में ही लोगों को आशीष करना பெயர் है। சொல்லி ஆசீர்வதிக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்துல நீ ஆசீர்வாதமா இருன்னு சொல்லணும். नाम लेकर कहना है यीशु मसीह के नाम से तुम ஒரு आशीषित வீட்டை होगे। பிரதிஷ்டை பண்ணும்போது இயேசு கிறிஸ்து நாமத்துல அந்த வீட்டை நான் பிரதிஷ்டை घर को பண்ணுகிறேன். जो है उद्घाटन करते यीशु मसीह के नाम से मैं इसे நான் उद्घाटन करूं। சாப்பிடும்போது இயேசு கிறிஸ்து நாமத்துல சாப்பாடை मैं भोजन ஆசீர்வதிக்கிறேன். करते यीशु मसीह के नाम से भोजन को आशीष எதை कीजिए। செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் இயேசு என்ற பெயர்ல தான் செய்யணும். जो भी करे, खाओ पिए, जो भी है यीशु के नाम से ही करना है। இந்த நம்பிக்கையை தூர போடுறதுக்கு தான் லூசிபர் திருத்துவத்தை கொண்டு வருகிறான். ये भरोसे को दूर करने के लिए ही शैतान तीन ट्रिनिटी को ले आ जाता மூணு है। கடவுள் இருக்கு, 3 खुदा है, அதனால நீங்க மூணையுமே ஆராதிக்கணும். इसलिए अब तीनों की आराधना करना है। நிறைய சபைகள்ல இந்த திருத்துவ போதனை बहुत कलीसिया में ट्रिनिटी का उपदेश இது है। ரோம் தேசத்துல உள்ளது. ये रोम देश का है। ஆகவே பவுல் சொல்கிறார், इसलिए पौल कहता है அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ उस पे विश्वास करने वाला जो அவர்கள் कोई, அல்ல, उन लोगों के ऊपर नहीं, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவன் उस எவனோ. नाम पे विश्वास करने वाला जो அப்ப कोई। புதிய ஏற்பாடுல அவருடைய நாமம் இயேசு. नए नियम में उसका नाम यीशु है। இந்த நாமத்தை தான் நான் தொழுது கொள்ள வேண்டும். इस नाम को मैं नमन करना அவர் है। சிருஷ்டிகர், और सृष्टि करता है, அவருடைய கரத்துல சகல வல்லமை இருக்கிறது. उसके हाथों में सारा सामर्थ्य है, அவரால முடியாதது ஒண்ணுமே இல்ல. उससे कोई बात असंभव नहीं है। பவுல் சொல்கிறார், ஏசாயா சொல்கிறார், அவர் அடிக்கிறார், அவர் காயம் கட்டுகிறார். ऐसा कहता है वो ही मारता है, वही जो है जख्मों को बांधता है। அவர் என்னை படைத்தார், वो मेरा सृष्टि किया, தப்பு செய்யும் போது அடிக்கார், गलत करता हूं तो அவர் मारता என்னை है, और சுகமாக்குகிறார். वो मुझे चंगा भी करता है। மற்ற புறஜாதியுடைய நம்பிக்கை அதல்ல. और अन्य जातियों का भरोसा वो नहीं है। படைக்கிற ஒருவர், बनाने वाला एक जन है, அடுத்து இன்னொன்னு, सृष्टि करने वाला, बचाने वाला, அதாவது காப்பாற்றுகிற ஒருவர், बचाने वाला एक है, கூட போகிற ஒருவர். आने जाने के लिए दूसरा இன்னும் है। அவங்க டீப்பா பண்ணீங்கன்னா அக்கினிக்கு ஒரு கடவுள், और आगे जाएंगे तो आग का अलग खुदा है, கல்விக்கு ஒரு கடவுள், पढ़ाई का अलग है, செல்வத்துக்கு ஒரு கடவுள், पैसे के लिए एक अलग खुदा, ஈரத்துக்கு ஒரு கடவுள், जल के लिए अलग है, எல்லாத்துக்குமே தனித்தனி கடவுள். सबके लिए अलग अलग ஆனா है। கிறிஸ்தவம் அப்படி இல்ல. पर मसीह का ऐसा नहीं எதை है, எடுத்தாலும் அவர்தான் தெய்வம். कुछ भी ले वही खुदा உனக்கு है। பலம் வேணுமா,
அவரை பார். तुझे सामर्थ चाहिए उसे देख, கல்வியில அறிவு வேணுமா, இயேசுவை பார். पढ़ाई में अच्छा बुद्धि चाहिए यीशु को देख। அவரால முடியாதது ஒண்ணுமே இல்லை. उससे कोई बात असंभव அவர் नहीं है, எல்லாவற்றையும் கொடுத்து वो ஆசீர்வதிக்கிறவர். सब कुछ देकर आशीष करता ஆகவே है। பைபிள் சொல்லுகிறது அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். इसलिए बाइबल बताती है वो सर्व सामर्थ्य இந்த परमेश्वर, யெகோவா தெய்வம் தான் ये यहोवा परमेश्वर கர்த்தருடைய தூதனானவராக ஆபிரகாமோட பேசுகிறார். परमेश्वर के दूत के रूप में आकर अब्राहम से बातें அவர் करता है। என்ன சொல்கிறாரு? वो क्या कहता है? வானத்திலிருந்து கூப்பிட்டு आसमान से நீ बुलाकर, உண்மையிலேயே நான் சொன்னபடி நீ நடந்துட்ட, तो सच में मैंने जो कहा वैसे ही ஆகவே चला, நான் இப்போ உன்னை நம்புதேன், நீ நல்லவன், मैं भरोसा करता हूँ तू अच्छा है, எனக்கு பயப்படுகிறவன். मुझ पे भय करने वाला। இந்த விஷயம் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியணும். ये विषय दुनिया के सारे लोगों को मालूम होना है, ஆகவே தான் ஆண்டவர் பைபிள்ல எழுதி நம்ம கையில கொடுத்திருக்காரு. इसीलिए परमेश्वर उसे वचन में लिखकर हमारे हाथों में ஆனா दे दिया। ஆபிரகாம் அதோட முடியல. पर अब्राहम वहाँ சரி खत्म नहीं हुआ। பரவாயில்ல ஆண்டவரே, நான் அப்படியே வீட்டுக்கு போயிருந்தேன் என் பிள்ளையை கூட்டிக்கிட்டு அப்படின்னு போகல. ठीक है प्रभु, मैं मेरे बच्चे को लेकर घर जा रहा हूँ ऐसा नहीं कहा। அவன் பார்க்கறான், கண்ணை ஏறிட்டு वो பார்க்கறான். आंखों को उठाकर देखता है, பரிசலத்த வந்தேன், मैं बलि चढ़ाने आया था। என் பையன்கிட்ட சொன்னேன் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், मैंने ஆட்டுக்குட்டி தருவாருன்னு. लड़के को बोला प्रभु देख लेगा, मेमना देगा करके। என் பையன் கேட்பான், அப்பா என்னைய தான் விடுதலை செய்துட்டீங்க, ஆட்டுக்குட்டி தருவாருன்னு சொல்லல, எங்கன்னு கேட்பானு. लड़का पूछेगा प्रभु पिता आपने मुझे छोड़ा दिया पर आप मेमना देगा, बोला कहाँ पर दिया? பைபிள் சொல்லுகிறது அவன் கண்ணை ஏறிட்டு பார்த்தான், அங்க ஒரு கடாய் இருந்தது. बाइबल बताती है वो आंखों को उठाकर देखा, वहाँ एक मेमना, அவன் அதை சர்வாங்க தகன பலியாய் செலுத்துகிறான். वहाँ वो होम बलि के रूप में उसे चढ़ा देता பைபிள் है। வசனத்துல நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தையை போட்டிருக்கு பாருங்க. बाइबल के वचन में बहुत अच्छा शब्द डाला है, देखिए வாசிக்கலாம். அந்த சர்வாங்க தகன பலி செலுத்தின பிறகு वो जो होम बलि चढ़ाने के बाद 15வது வசனம். 15 वचन, கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, அந்த வார்த்தை இரண்டாம் தரம். परमेश्वर का स्वर्गदूत दूसरी बार, முதலாவது உன் பையனை நீ கொலை செய்ய வேண்டான்ட்டாரு. पहला तेरे बच्चे को तू मारना नहीं कहा, இவன் பலி செலுத்தின பிறகு, ये बलि चढ़ाने के बाद, நன்றி சொன்ன பிறகு, धन्यवाद करने के बाद, சர்வாங்க தகன பலி செலுத்தின பிறகு होम बलि चढ़ाने के தேவன் बाद மறுபடியும் அவன்கிட்ட பேசுகிறார். परमेश्वर फिर से उसे बातें करते அவனுடைய हैं, சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். उसके संतानों का आशीष करता என்ன है। போட்டிருக்கு அதுல? क्या कहा है? 17வது வசனம் வாசிக்கலாம். 17 वचन, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் போதும், வாசல் அந்த முக்கியமான அந்த ஒரு வார்த்தை அதுல என்ன எழுதிருக்கு அப்படின்னா, अहम वो बातें हैं उसमें, क्या நல்லா लिखा है? கவனிக்கணும். 17ல 17 वचन, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து मैं तुम्हें आशीष पे आशीष உன் करूंगा, சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக और तेरी பண்ணுவேன். संतानों को आसमान की तारों के समान बढ़ा दूंगा। வாசிச்சாச்சா? पढ़ लिया आपने? புதிய ஏற்பாடுல ஒரு வசனம் வாசிங்க. नए नियम एक वचन पढ़ेंगे, கலாத்தியர் 3வது அதிகாரத்துல गलातियों का किताब 3 अध्याय 16வது வசனம் பாருங்க. 16 वचन देखिए, 3:16. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. प्रतिज्ञाएं अब्राहम को और उसके वंश को दी गई। यह नहीं कहता कि वंशों को, जैसा बहुतों के विषय में कहा, पर जैसा एक के विषय में कि तेरे वंश को, और वो मसीहा है। என்ன விளங்குது? क्या आप समझ रहे हैं? பைபிள் சொல்லுகிறது बाइबल बताती है, ஆபிரகாமை ஒரு ஆசீர்வதிக்கும் போது சொல்றாரு, अब्राहम को आशीष करना प्रभु कहता है உன் சந்ததி तेरे அப்படின்னு संतान, போட்டிருக்கு. तेरे ஆனா संतान, பவுல் சொல்லுகிறார், पर पौल कहता है, உன் சந்ததினா ஈசாக்க சொல்லல, हाँ तेरे संतान मतलब ईसाक को नहीं कहा, ஈசாக்கு வம்சத்துல இயேசு வரப்போகிறார். ईसाक के वंश में यीशु आने वाला है। ஆகவே உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து அவர் சொல்லாமல், और तेरे संतानों को बहुत लोगों के बारे में न बताते हुए, உன் சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல், तेरे संतानों के लिए ऐसा बहुत आयत को உன் नहीं बताते हुए, சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லி तेरे இருக்கிறார். संतान मतलब एक के बारे में அந்த कहा, சந்ததி கிறிஸ்து. और वो संतान मसीह है। எப்படி விளங்குது? कैसे समझ आया அப்ப आपको? ஆபிரகாம் பலி செலுத்தும் போது तो अब्राहम ने जब बलि चढ़ाया, உன் சந்ததின்னு சொன்னார்ல, तेरे संतान करके कहा था, அது இயேசுவை பற்றி சொல்லி वो இருக்கிறது. यीशु के बारे में कहा गया। ஆபிரகாம் மூலமாக கிறிஸ்து வெளிப்பட तो போகிறார். अब्राहम के द्वारा मसीह प्रकट होने वाला இந்த है। சந்ததி கிறிஸ்து. ये संतान मसीह இந்த है। கிறிஸ்துவின் குடும்பத்துல யாரு பிறக்கிறாங்களோ इस मसीह के परिवार में जो जन्म होते அவங்க हैं, தான் தேவனுடைய சந்ததி. वही परमेश्वर के संतान है। இந்த சந்ததி தான் அந்த நாமத்தை அடையாளம் கண்டு அவளை ये ஆராதிப்பார். संतान उस नाम को पहचान कर उसकी आराधना करें। சாலமோனோ
தேவனுக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டினான். सुलेमान परमेश्वर के लिए एक भवन बांधा। எதுக்கு கட்டினா? किस लिए बांधा? கர்த்தருடைய நாமத்துக்கு என்று கட்டினான். परमेश्वर के नाम के लिए बनाया। அங்க ஒண்ணும் பெயர் எழுதல, वहाँ कुछ नाम नहीं लिखा அவருடைய गया, நாமத்துக்கு. उसके नाम के लिए। நாமம் தெரியாது யாருக்கு, नाम किसी को पता नहीं, அதனாலதான் பொதுவா எழுதியிருக்கிறது அந்த நாமத்தை ஆராதிக்க வேண்டும். उसे लिए लिखा है कि उस नाम की आराधना करें। எல்லாருமே கர்த்தருடைய நாமத்தை தான் சொல்லியிருப்பாங்க. सारे लोग प्रभु के नाम को कहे ஆனா होंगे, நம்ம கர்த்தருடைய நாமம் சொல்லக்கூடாது. पर हम प्रभु के नाम नहीं कहना, சொல்லலாம், தப்பு இல்ல, कह सकते हैं, நமக்கு गलत नहीं। தெரியும் இல்ல. ஆகவே இயேசு என்ற நாமத்தை நான் ஆராதிக்க வேண்டும். इसलिए हमें पता है, इसलिए कहना यीशु उस नाम में मैं आराधना करूं। கீர்த்தனையில ஒரு பாட்டு இருக்கு, कीर्तना में एक सॉन्ग है, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அந்த காலத்துல பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தோட வேதநாத சாஸ்திரி பாட்டிருக்கிறார். समय में पवित्र आत्मा के अभिषेक से वेदना शास्त्री ने गीत गाया। இப்போ ஒரு நூதன சீசன் சொல்லுகிறார். अब एक चेला कहता है, அந்த பாட்டு அவ்வளவு சரியில்லை, अभी एक चेला कहता वो गीत அது सही ஒரு नहीं, ஆளத்தான் ஸ்தோத்திரம் वो போட்டிருக்கு. केवल एक ही को स्तुति நம்ம दिया है, 3 கடவுள் இருக்காரு. हमारा तो 3 है। ஆகவே பிதாவுக்கு ஸ்தோத்திரம், குமாரனுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தாய் ஸ்தோத்திரம்னு சொல்லணும். पिता को स्तुति, पवित्र आत्मा को स्तुति, पुत्र को स्तुति இது करके ஒரு गाना। ஞானம். ये ज्ञान है, நான் பைபிள் சொல்லுகிறது, तो बाइबल बताती है அவருடைய நாமத்தை நான் விசுவாசிக்க उसके வேண்டும். नाम को हमें विश्वास அந்த करना है। நாமத்துல தான் சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் उस இருக்கிறது. नाम के अंदर सारी भलाई और आशीष है। ஆபிரகாம் அந்த நாமத்தை ஆராதித்தார், अब्राहम उस नाम की आराधना किया, தாவீது அந்த நாமத்தை ஆராதித்தார், दाऊद उस नाम की आराधना किया, உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுமே அந்த நாமத்தை தான் दुनिया ஆராதித்தார். के सारे पवित्र लोग उस नाम की आराधना किया। உபாகமம் 4வது அதிகாரத்துல व्यवस्था विवरण 4 अध्याय 7வது வசனத்தை வாசிக்கலாம். 7वां वचन पढ़ेंगे। உபாகமம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? देखो कौन सी ऐसी बड़ी जाति है जिसका देवता उसके ऐसे समीप रहता है जैसे हमारा परमेश्वर यहोवा, जबकि हम उसको पुकारते हैं। நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் हमारा परमेश्वर प्रभु को हम नमन करते समय அவர் நமக்கு பக்கமாக இருக்கிறார். वो हमारे निकट है। இவ்வளவு சமீபமாக தெய்வத்தை பெற்றுக்கொண்ட ஜனம் இந்த உலகத்துல யார் இருக்கா? इतने नजदीक परमेश्वर को पाने वाला इस देश में, दुनिया में कौन है? இந்த வசனம்லாம் உண்மையிலேயே புதிய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு தான் பக்காவா விளங்கணும். ये वचन सच में नए नियम वाले को अच्छे से समझना இயேசு है। சொன்னார், என் நாமத்துல எங்க நீ கொண்டான்னு சரி உன் மத்தியில நான் இருக்கிறேன். यीशु ने कहा मेरे नाम को तू जहाँ कहीं इकट्ठा हो जा, मैं तेरे बीच में பரிசுத்த हूँ। ஆவியானவராக पवित्र आत्मा के நம் रूप में மத்தியில் அவர் இருப்பார். वो हमारे बीच में रहेगा, அவர் தான் நம்மளோட இடைப்படுகிறவர். वही हमारे संगति இந்த में रहेगा। தெய்வத்தை நான் பரிசுத்த நினைவோடு நான் ஆராதிக்க வேண்டும். इस परमेश्वर को हम पवित्र विचार के साथ இருதயத்துல आराधना करें। ஒண்ணுதான் தெரியணும், हृदय में एक ही दिखना है, அவர் சர்வ வல்லவர், वो सर्व सामर्थ्य है, பரலோகத்துல वो அப்பாவாக இருந்தார், स्वर्ग में पिता के रूप में था, உலகத்துல குமாரன் எனப்பட்டான்னு போட்டிருக்கு. அவர் குமாரனா பக்காவா கிடையாது, டெம்பரவரி. दुनिया में पुत्र कहलाया गया, मतलब हमेशा के लिए, थोड़े समय के लिए। பரலோகத்துல குமாரன் இருப்பாரா? क्या स्वर्ग में पुत्र रहेगा क्या? இருக்க மாட்டாரு. नहीं रहेगा। எது வரைக்கும் ரட்சிப்பு இருக்கோ அவர் சிலுவையில போக வரைக்கும் தான். जब तक उद्धार है क्रूस पर जाने तक। ஆகவே தான் பைபிள் சொல்லுகிறா அவர் குமாரன் எனப்படுவார், हाँ, उसलिए वचन कहता है वो पुत्र कहलाया जाएगा, குமாரன் சொல்லப்படும். पुत्र करके कहेंगे, தாவீதின் குமாரன் சொல்லுவாங்க, दाऊद का पुत्र कहेंगे, மனுஷ குமாரன் சொல்லுவாங்க, मनुष्य का पुत्र कहेंगे, தேவனுடைய குமாரன் சொல்லுவாங்க. प्रभु का पुत्र இது कहेंगे। எல்லாமே அந்த சுபாவத்தை वो வெளிப்படுத்துகிறது. सब इस स्वभाव को प्रकट करता தேவனை है। போல இருப்பாரு, प्रभु के समान रहेगा, தாவீது ராஜா போல இருப்பாரு, दाऊद के समान होगा, மனுஷனை போல ஒரு தீர்க்கதரிசியை போல இருப்பாரு. मनुष्य के समान भविष्यवक्ता के रूप में ஆனால் होगा। அந்த தெய்வத்தை நான் முழு இதயத்தோட ஆராதிக்கணும். पर उस परमेश्वर को पूरे हृदय से आराधना करना। சங்கீதத்தை எழுதும்போது பரிசுத்த அலங்காரத்தோட நான் भजन ஆராதிக்கிறேன். संहिता में लिखता है कि पवित्र सिंगार के साथ आराधना करना। பரிசுத்த அலங்காரம்னா पवित्र सिंगार का मतलब, இப்போ உள்ள ஆராதனை நிறைய வித்தியாசமா இருக்கு. अभी का आराधना बहुत अलग अलग है। மியூசிக் சம்பந்தப்பட்டதான். म्यूजिक के हिसाब से गीत, மியூசிக் எவ்வளவு ஸ்பீடா போதோ அவ்வளவு ஸ்பீடா ஆட்டம். कितना म्यूजिक जाएगा तेजी से उतना ஒருவேளை கரண்ட் नाच। போயிட்டு வைங்களேன், अगर बिजली चले गया, மியூசிக் போயிட்டு ஆட்டம் என்று பரிசுத்தம் இல்ல. म्यूजिक गया तो नाच गाना भी बंद, पवित्र आत्मा भी खत्म। இது பரிசுத்த அலங்காரம் இல்ல, ये पवित्र सिंगार இது नहीं, ஆடம்பரமான அலங்காரம். ये जो दिखावटी वाली। தேவ் என்னிடத்துல விரும்புகிற ஒரு காரியம், அந்த முழு இதயத்தோட நான் தெய்வத்தை ஆராதிக்கிறேன். परमेश्वर मुझसे चाहने वाले की बात पूरे हृदय से, மனசார
இருதயத்துல ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா. पूरे मन से प्रभु मैं आपको நான் धन्यवाद करता என்னத்தை தேடுகிறேனோ அதை எனக்கு அவர் தருவார். हूं। जो मैं ढूंढता हूँ वो मुझे देगा। எது எனக்கு வேணும் क्या मुझे चाहिए கண்டிப்பா அவர் தருவார். प्रभु निश्चय वो देगा। என் ஊர் பிரயாணத்துல பாத்தீங்கன்னா நாங்க நிறைய தூரமா பிரயாணம் பண்ணோம். हमारे गांव के सफर में इस बार बहुत दूर दूर हम गए थे। எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பிள்ளைல 8 வயசுல இருந்து பழகினவர் தான் இப்ப சொந்தக்காரர் ஆயிட்டார். हाँ, मेरे जो 8 साल की उम्र से मेरे पहचान के एक भाई थे, वो अभी रिश्तेदार हो गए। அவர்ட்ட 2-3 கார் இருக்கு. उनके पास 2-3 गाड़ी எப்ப है। போனாலுமே கார் கொடுத்துருவாங்க. हमेशा जब भी जाएंगे गाड़ी காலையில देते हैं। 6 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க, வண்டி ஏன் எடுக்க வரல அப்படின்ட்டு. सुबह सुबह 6 बजे कॉल किया कि क्यों आप आए नहीं நாங்க गाड़ी लेने? இறங்கிறதுக்கு முந்தி हम उतरने के நாங்க पहले சொன்னோம் நாங்க பஸ்ல வந்துருவோம், பிறகு கார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. हमने कहा हम बस में आकर बाद में गाड़ी ले நிறைய लेंगे। இடத்துக்கு போனோம், எல்லாத்துலயுமே அவங்க வண்டி தான். बहुत जगह पे गए, सब जगह उनकी गाड़ी थी। அவன் எங்க லாசர் சொல்லுதான், அதான் வண்டியில டேங்க் எல்லாம் ஃபுல் பண்ணி விட்டுருக்கேன். हाँ, लाजर वो कहता है कि टैंक पूरा भरा हुआ है இவன் करके। கேட்டானே டேங்க்ல ஏன் பெட்ரோல் ஃபுல்லா இருக்கான்னு கேட்டான். हाँ, वो पूछा वो तो पेट्रोल पूरा भरा हुआ था, நீ எந்த வண்டி எடுப்பேன்னு தெரியாதனால ரெண்டையுமே நான் ஃபுல் பண்ணி तो விட்டுட்டேன். कौन सा गाड़ी लेगा पता नहीं, उसने सबको मैंने फुल कर दिया है। உண்மையிலே பாருங்க, நாங்களும் வரும்போது ஃபுல் பண்ணி தான் விட்டு வந்தோம். देखिए हम भी आज जाते समय पूरा कर कर आए हैं। தேவன் அற்புதமாக எங்களை நடத்தினார். परमेश्वर अद्भुत तरीके से हमें எங்கெல்லாம் चला। போனோமோ அந்த வேலையெல்லாம் முழுசா முடிஞ்சு போச்சு. जहाँ जहाँ गए वो काम सही से पूरा खत्म हो அண்ணன் गया। தான் நிறைய வேலை, அவ்வளதையுமே அற்புதமாக செய்து मेरे கொடுத்தார். भाई के लड़के बहुत काम था, सब अद्भुत तरीके से हो गया। தெய்வத்தை தொழுது கொள்ளுகிற ஜனங்களுக்கு எல்லாமே நன்மையா தான் முடியும். परमेश्वर को नमन करने वाले लोगों के लिए सब भलाई में होता है। யோவேல் 2வது அதிகாரம் योवेल की किताब 2 अध्याय में 32வது வசனம். யோவேல் 2:32 வசனம். योवेल 2:32 ஓசியா பக்கத்துல. होशिया के सामने। அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருப்போரிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். யோவேல் யோவேல் 2:32. उस समय जो कोई यहोवा से प्रार्थना करेगा वो छुटकारा पाएगा, और यहोवा के वचन के अनुसार सिय्योन पर्वत पर और यरूशलेम में जिन बचे हुओं को यहोवा बुलाएगा वे उद्धार पाएंगे। பழைய ஏற்பாடுல அருமையான மொழிபெயர்ப்பு. पुराने नियम में अच्छा सा और उसका தமிழ் மொழிபெயர்ப்பு பாருங்க எவ்வளவு கிளியரா போட்டிருக்கு. तमिल में कितना अच्छा दिया देखिए। அப்பொழுது எப்பொழுது? तब कब? கடைசி நாள்ல. आखिरी दिनों में। இந்த உலகம் பாவத்துல நிறைந்திருக்கிற இந்த காலத்துல ये दुनिया पाप में भरा हुआ கர்த்தருடைய समय, நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். प्रभु के नाम को नमन करने वाला जो कोई हो उद्धार पाएगा। பழைய ஏற்பாடுல தெய்வத்தை எப்படி தொழுது கொள்ளணும்? पुराने नियम में प्रभु को कैसा नमन करते? ஆபிரகாம் எப்படி தொழுது கொண்டிருப்பாரு? अब्राहम ने कैसा नमन किया होगा? எப்படிதான் தொழுது கொள்ள முடியும்? कैसा नमन कर सकते சும்மா हैं? கண்ணை மூடிக்கிட்டு அப்பா தோத்திரம்லாம் சொல்ல முடியாது. आंखों को बंद करके पिता धन्यवाद ऐसा नहीं। ஆடாது மாடாது கொண்டு போய் பலி செலுத்தி தான் ஜெபம் பண்ணணும். भेड़ या बकरी बलि चढ़ाकर ही धन्यवाद कर அதுதான் सकते हैं। தொழுகை. वही नमन है। ஆபிரகாம் கூட வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, நானும் பிள்ளையாண்டானும் தெய்வத்தை தொழுது கொண்டு வருவோம் அப்படிங்கிறார். अब्राहम अपने नौकर से कहता मैं और मेरा बेटा परमेश्वर की नमन कर कर आएंगे ऐसा कहता है। எங்கெல்லாம் தொழுகை நடக்கிறதோ அங்கெல்லாம் அவங்க பாதிக்கப்படுவாங்க. जहाँ जहाँ नमन किए जाते हैं वहाँ उनका नुकसान होता है। ஏதோ கொடுப்பாங்க, कुछ ना कुछ देना है। பாக்கெட்ல இருக்கிற பைசா குறையும். पैसा कमी होगी जेब में। அதுதான் தொழுகை. वही नमन है। ஆனா புதிய ஏற்பாடுல என்ன पर சொல்லுது? नए नियम में क्या कहा है? கர்த்தருடைய நாமத்தை நீ தொழுது கொள்ள வேண்டும். प्रभु की नाम की तुझे नमन இப்ப करना है। ஆடு மாடெல்லாம் வேண்டாம். भेड़ बकरी नहीं உன் है, இருதயத்தையே நீ தெய்வத்துக்கு நேராக திருப்ப तेरे வேண்டும். मन को तो प्रभु की ओर முழு फेरना है, இதயத்தோட தொழுது கொள்ளணும். पूरे हृदय से। அதுக்கு மேல 28ல பாத்தீங்கன்னா யோவேல்ல 28वां अध्याय அதற்கு में பின்பு நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். उसके बाद में मांस में जो भी है उसके ऊपर मेरे आत्मा அப்பொழுது को, உங்கள் குமாரரும் உங்க குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் तब சொல்லுவார்கள். तेरे पुत्र पुत्री भविष्यवाणी உங்கள் कहेंगे, மூப்பர் சொப்பனங்களையும் आपके जो बुजुर्ग है वो सपने देखेंगे, உங்கள் வாலிபர்களையும் आपके जवानों को தரிசனங்களை காண்பார்கள். दर्शन देखेंगे। ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன். सेवक सेविकाई के ऊपर उस समय में अपनी आत्मा उंडेलूंगा। ஒரு கூட்டம் சபர் ஒரு கூட்டம் ஜனங்கள் சொல்லுவாங்க, एक झुंड कहेंगे பொம்பளை ஊழியக்காரனே கிடையாதும்மா, हाँ, औरत सेवा नहीं कर सकती है ऐसा करके।
பாஸ்டரா தான் இருக்க கூடாது, ஊழியம் எல்லாரும் செய்யணும். पास्टर नहीं हो सकता पर सेवा सब लोग करना है। எல்லாரும் ஊழியம் செய்யணும். ஆணோ பொண்ணோ எல்லாருமே ஊழியம் செய்யணும். புதிய ஏற்பாடு आदमी और जो भी है, सब नए नियम में सेवा करना ஒருவருக்காக है। ஒரு ஜெபம் பண்ணுகிறது, ஒருவருக்கு ஆலோசனை கொடுக்கிறது. एक दूसरों के लिए प्रार्थना करना, सलाह देना। இது நடந்து கொண்டிருக்கும் போது தான் கடைசியில் சொல்லுது, அப்பொழுது இப்படியெல்லாம் நடக்கும்போது கர்த்தருடைய நாமத்தை யார் தொழுது கொள்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். उसमें आखिरी लिखा है, तब जब प्रभु के नाम को जो नमन करेंगे वो धन्य இந்த रहेंगे। வார்த்தை அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பேதுரு குறிப்பிடுகிறார். 2வது அதிகாரம் यही बातों को प्रेरित दूसरा अध्याय में पतरस बताता है। 21வது வசனம் நான் வாசிக்க கவனிங்க. 21 वचन में पढ़ता हूँ, देखिए। அப்பொழுது கர்த்தருடைய 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 21வது வசனம். 2 में 21। அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று उराइतार मतलब எழுதியிருக்கிறது. जो कोई प्रभु के नाम को नमन करेगा वो उद्धार पाएगा करके लिखा गया है। இஸ்ரவேலரே, हे इस्राएलियों, நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள். मैं जो कहता हूँ बातों को सुनिए। நீங்கள் அறிந்திருக்கிறபடி आप जैसे जाने हैं, நசரேயனாகிய இயேசுவை கொண்டு नाजरेत यीशु को लेकर தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்தார். परमेश्वर आपके बीच में बड़े आश्चर्य काम, अद्भुत चमत्कार किए। அந்த अடையாளங்களினாலே उस चमत्कार के द्वारा அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். उसको आपके बीच में प्रकट किया। அவர்தான் சிருஷ்டிகர்னு சொல்லி வெளிப்படுத்தினார். वही सृष्टिकर्ता करके அப்படி प्रकट किया। இருந்தும் वैसा होने के தேவன் बावजूद தேவன் நினைத்த அந்த ஆலோசனைப்படியும் परमेश्वर सोचे हुए उस सलाह के अनुसार, அவருடைய முன் அறிவின்படியும் उनके पहले ज्ञान के अनुसार ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை दिया गया उस यीशु को நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரனுடைய கையில கொடுத்து ஆணி எடுத்தீர்கள். आपने देकर अधर्मियों के हाथों में देकर खिले मार दिए। அதனால இவரைதான் நீ நம்பணும் அப்படின்னு சொல்லுது. इसलिए इस पे ही तुझे भरोसा करना था। அப்பதான் ஜனங்கள் அவருடைய நாமத்தை ஆராதித்தார்கள். तब புதிய ஏற்பாட்டுல பவுல் கிளியரா சொல்லுகிறார், लोग उसके नाम की आराधना के नए में पौल अच्छे से நான் बता, இயேசுவை தொழுது கொள்ள मैं வேண்டும், यीशु को नमन करना இயேசுவை है, ஆராதிக்க यीशु வேண்டும். की आराधना करना है। அவர்தான் யெகோவானாலும் சரி யோசுவானாலும் சரி அவங்க பாஷையில் அது. यहोवा हो यहोशुआ हो अपनी अपनी भाषाओं में है। இப்போ தெலுங்குல என்ன சொல்லுவாங்க? तेलुगु में क्या कहेंगे? வித்தியாசமான பேர் தான். अलग नाम से உண்மை कहेंगे। என்னது? ரட்சகர். सच्चा बात क्या, उद्धार करता। நிறைய பேர் தோண்டுவாங்க, நீங்க அந்த பேரை சொல்லலாம் உங்களுக்கு கிடையாது. बहुत लोग खोदते रहते हैं कि आप उस नाम को नहीं தெய்வத்துக்கு कहेंगे। பேரே இல்ல. परमेश्वर का कोई नाम नहीं அப்படியே है। பேர் இருந்தால் நீ சொல்லி கூப்பிட்டனா உன்னை கொன்று விடுவார். अगर ऐसे ही रहेगा तो नाम लेके बुलाएगा तो तुझे मार डालेगा। அது எப்படி கொண்டு விடுவாரு? அவர் பேரை சொல்லி वो கூப்பிட்டனா कैसा छोड़ेगा तो उसका नाम लेके அவரை पुकारेगा। தொழுது கொள்வதற்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். उसे नमन करने के लिए एक दिया हुआ चिन्ह தாவீது है। சொல்றாரு, கர்த்தர் எனக்கு நல்ல மேய்ப்பன். दाऊद कहता है मैं परमेश्वर यहोवा मेरा सच्चा இயேசு चरवाहा। சொல்றார், நான் தான் அந்த நல்ல மேய்ப்பன். यीशु कहता है मैं ही वो सच्चा चरवाहा हूँ। மேய்ப்பரேன்னு ஜெபம் பண்ணலாமே. ये मेरे चरवाहा है, ऐसा प्रार्थना कर सकते என்னுடைய हैं। தகப்பனே அப்பாவேன்னு சொல்லலாம். मेरे पिता करके पुकार सकते புதிய हैं। ஏற்பாடுல இயேசுவையே நான் தொழுது கொள்ளணும், அவரை எல்லா ஸ்தானத்திலேயே வச்சு தொழுது கொள்ளணும். नहीं नहीं, मैं यीशु को ही हम नमन करना, उसको सारे स्थान में रखना। தானியேல் 6வது அதிகாரத்துல दानियल की किताब 6वां अध्याय में 10வது வசனம், 10वां वचन। தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். जब दानियल को मालूम हुआ कि उस पत्र पर हस्ताक्षर किया गया है, तब वह अपने घर में गया, जिसकी उपरोटी कोठरी की खिड़कियां यरूशलेम की ओर खुली रहती थी, और अपनी रीति के अनुसार जैसा वह दिन में 3 बार अपने परमेश्वर के सामने घुटने टेक कर प्रार्थना और धन्यवाद करता था, वैसा ही तब भी करता रहा। அடுத்து 3வது அதிகாரத்துல उसी में 3रा अध्याय में அந்த ராஜா வந்து கேட்கிறான் பாருங்க. उसमें राजा आकर पूछता है। அவனுடைய பக்தியை பார்த்து அந்த ராஜா சொல்றாரு. उस भक्ति को देखकर राजा कहता है, 17வது வசனத்துல இவங்க சொல்றாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 17 में साथराक मेशक अबेदnego அந்த कहते हैं, ஒருவரை விட்டு நாங்கள் யாரையுமே தொழுது கொள்ள वो முடியாது. एक को छोड़ हम किसी को नमन नहीं करेंगे। அதுதான் எங்களுடைய விசுவாசம். वही हमारा विश्वास है। ஆனா 6வது அதிகாரம் 20வது வசனத்துல 8वां अध्याय 20वां वचन அந்த में ராஜா வந்து சொல்லுகிறான், और राजा आकर कहता है, ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது राजा शेर के गुफा के निकट அழுது आकर துயர சத்தத்தோட
रोकर बड़ी आवाज தானியேலை में, கூப்பிட்டு हे दानियल को தானியேலே पुकारा, हे दानियल, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே जीवित परमेश्वर के நீ दास, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? तो बिना रुके आराधना करता उस परमेश्वर तुझे शेर के मुंह से बचने के लिए सामर्थ्य था। இவங்கெல்லாம் ஒரே ஒரு தெய்வத்தை முழு மனதோடு ये ஆராதித்தவர், सारे लोग एक ही खुदा को पूरे मन से आराधना தொழுது करते, கொண்டவர்கள், नमन करते, ஆராதனை செய்தவங்க. आराधना करने वाले। அதனாலதான் எல்லா விதத்திலுமே இவங்க வெற்றியை அடைந்தார்கள். इसलिए हर एक रीति में वे लोग विजय प्राप्त किए। கடைசியாவது வசனத்தை வாசித்தேன் பாருங்க. ரோமர் रोमियो के அந்த किताब में 10வது அதிகாரத்துல 10वें अध्याय में 11வது வசனத்துல இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வசனம். आशीष वचन है, ரோமர் रोम 10 में 11। அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. 12 வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அவர்தான் ஐஸ்வர்ய சம்பரணர். वो ही धन संपत्ति है, அவர் இருந்தா குறைவில்லை, वो रहेगा तो घटी नहीं, அவர் இருந்தா நம்ம வாழ்க்கையில குறைவில்லாத ஒரு वो ஆசீர்வாதம். रहेगा हमारे जीवन में बिना कमी का जीवन। आशीष। கஷ்டம் இருக்கலாம், कष्ट होगा, நிரந்தரமா இருக்காது, हमेशा के लिए नहीं, உடனே அது மாற்றப்படும். तुरंत तो बदला जाएगा। எத்தனை ஊழியக்காரங்க சொல்றாங்க, कितने सेवक लोग இப்படி कहते எல்லாம் हैं, நான் கஷ்டப்பட்டேன், ऐसा ऐसा मैं ஆனா कष्ट இப்ப उठाया, நான் கஷ்டப்படல. पर अब मैं कष्ट नहीं தேவன் उठाता। என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். प्रभु मेरे जीवन को बदलता है। காரணம் அவரை தொழுது கொள்கிற எவனோ कारण उसको नमन करने वाला जो कोई அவன் है, ஐஸ்வர்ய சம்பரணராய் இருக்கிறார். वो धनवान हो जाता குறைவில்லாத ஆசீர்வாதம், है, बिना कमी का आशीष, எல்லா விதத்திலும் செழிப்பு. सारी रीति से। இதுக்கு உதாரணம் ஆபிரகாம் தான். उसका उदाहरण अब्राहम ही है। தேவனை தொழுது கொண்டார், பிரபு அவர் ஒரு நாளும் மற்ற வீட்டை போய் என்ன செய்யல, நம்பி இருக்கல. वो कभी औरों के घर में भरोसा नहीं அப்ப किया। நம்மளும் தெய்வத்தை தான் நம்பி இருக்கோம். हम भी परमेश्वर पे भरोसा நம்மளையும் அப்படி வைப்பார வைக்க மாட்டாரு? प्रभु हमें भी ऐसा रखेगा कि नहीं? கண்டிப்பா வைப்பாரு. निश्चय रखेगा। வைப்பார வைக்க மாட்டாரா? रखेगा कि नहीं? மற்றவரிடத்துல எதிர்பார்க்காம தேவன் என்னையே கொண்டு ஆசீர்வதிக்கிறார். औरों के पास इंतजार न करते, प्रभु मुझे ही लेकर आशीष करता ஆபிரகாம் அவருக்கு மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமா है। இருந்தார். अब्राहम केवल उसके लिए नहीं, औरों के लिए भी आशीष बना था। யோசேப்பு தனக்கு மட்டுமல்ல, மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருந்தார். योसेफ उसके लिए नहीं, औरों के लिए भी आशीष बना இயேசு था। சொல்றார், நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா यीशु ने இருக்கிறீங்க. कहा तुम दुनिया के लिए उजाला हो। உங்க வீட்டுல இருக்கிற வெளிச்சம் மற்றவங்களுக்கும் கிடைக்கும். तो आपके घर में जो उजाला जल रहा है औरों को भी உங்க வீட்டுல मिलेगा। இருக்கிற செழிப்பு மற்றவங்களுக்கும் கிடைக்கும். आपके घर के जो आशीष औरों को भी அப்ப मिलेगा। கிறிஸ்தவர்கள் அப்படியே கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க, तो मसीह लोग ऐसे ही कष्ट में नहीं रहेंगे, வளர்வார்கள், वो बढ़ेंगे, செழிப்பார்கள், वो जो आशीषित होंगे, உயரத்துல இருப்பாங்க. ऊंचे स्थान में रहेंगे। காரணம் அவரை தொழுது கொள்கிறார்கள். कारण वो उसको नमन करते எதனால हैं। தொழுது கொள்ளுதோம்? किसके लिए नमन करते என்னை हैं? உருவாக்கினவர், मुझे सृष्टि करने என்னை वाला, கண்காணிக்கிறவர், मुझे देखभाल करने எனக்கு वाला, வேண்டிய சகல நன்மைகளையும் கொடுக்கிறவர். मेरे सारी भलाई को देने वाला। எங்க கூட வந்தான் பாருங்க ஒரு பையன், हमारे साथ एक भाई आया ஒரு था। ஆள் வந்து கேட்காரு, ஏதாவது இருந்தா கொடுங்க, இல்ல சாப்பாடு கொடுங்க. एक आदमी आकर पूछा कुछ ना कुछ तो है तो दीजिए, नहीं तो भोजन दीजिए। அவனுக்குன்னு வச்சிருந்த சாப்பாடத்தையும் கொடுத்துட்டான். उसने उसके पास जो उसके लिए भोजन था वो दे दिया। ஆனாலும் ஒருவேளை எக்ஸ்ட்ரா வச்சிருப்பான்னு நினைச்சேன், அவன் எக்ஸ்ட்ராலாம் வைக்கல, அப்படியே கொடுத்துட்டான். मैं सोचा उसके पास और होगा, मगर उसके पास नहीं था, वो अपने पास जो था நாங்க दे दिया। சாப்பிடும்போது எங்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தது, पर हम जो खा रहे थे हमारे पास बचा அதை हुआ கொடுத்த था, உடனே அப்படியே வாங்கிக்கிட்டான். उसे दिया तो उसने ले लिया, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான். सब खा लिया। உண்மையிலே பார்த்தேன்னா அவனுடைய நம்பிக்கை என்னது? ஆண்டவர் தான். हाँ, सच में उसका जो भरोसा है प्रभु, தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள் அவங்களுக்கு மட்டும் கிடையாது, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருப்பாங்க. परमेश्वर का आराधना करने वाला उसके लिए நம்ம केवल नहीं, வீட்டுக்கு और போனா அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும். हमें घर में जाएंगे वो घर आशीष रहेगा। நிறைய பேர் கால் வச்ச இடம் விளங்காதும்பாங்க. बहुत लोग पैर रखने का स्थान नहीं अच्छा रहता है, ऐसा நம்ம कहते போற हैं। வீடு ஆசீர்வாதமா हम இருக்கும். जो घर में जाएंगे वो आशीष होना है, இருக்கும். रहेगा। காரணம் தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன், कारण हम प्रभु की आराधना நான் करते हैं। தொடுகிறவைகள் ஆசீர்வாதமா தான் मैं जो இருக்கும். छूंगा वो आशीष होगा। அவர் அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட அந்த நாமத்தை நமக்கு तो கொடுத்திருக்கிறார். ऐसे बहुमूल्य नाम हमें दिया है। இன்னும் ஒரு வசனம் வாசிக்கணும் கண்டிப்பா. और एक वचन पढ़ना है, சகரியா 14வது அதிகாரத்துல जगरिया 14 14वां अध्याय 16வது வசனம். 16 वचन। பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். तब जितने लोग यरूशलेम में चढ़ने वाली सब जातियों में से बचे रहेंगे, वे प्रतिवर्ष राजा को अर्थात सेनाओं के यहोवा को दंडवत करने और झोपड़ियों का पर्व मनाने के लिए यरूशलेम में जाया करेंगे। கூடார பண்டிகைனாலே இயேசுவை தான் குறிக்கும்.
तंबू का त्योहार मतलब यीशु को ही இயேசு दर्शाता தான் கூடாரம். है। यीशु ही तंबू है। ஏன்னா பழைய தெய்வத்துக்கு கூடாரம் கிடையாது. हाँ, परमेश्वर का कोई झोपड़ी नहीं है। கூடாரம்னா வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம். हाँ, झोपड़ी मतलब वास करने वाला स्थान அவருக்கு है। உடம்பு இல்ல. उसका कोई शरीर தேவன் नहीं, ஆவியா இருக்கிறார். परमेश्वर आत्मा ஆனா है। இயேசுவானவருக்கு ஒரு உடம்பு இருந்தது. पर यीशु को एक शरीर है। அவரே சொல்லுகிறார், वो खुद कहता है, பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை, बलि और दान को तो स्वीकारता नहीं, எனக்கென்று ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர். मेरे लिए एक शरीर को अपने இதோ तैयार அந்த சரீரத்தில் நான் வருகிறேன் அப்படின்னு எபிரேயர்ல எழுதி किया। இருக்கிறார். देख मैं उस शरीर में आ रहा हूँ करके इब्राहिम में இந்த लिखा है। எபிரேயர்கள் நிருபத்தில் சொல்லப்பட்ட கூடாரம் தான் இயேசு கிறிஸ்து. ये एब्रो के किताब में लिखा गया जो झोपड़ी है वो இது यीशु பழைய मसीह है। ஏற்பாட்டுல அது ஒரு நிழலாட்டமா இருந்தது. वो पुराने नियम में एक साय के रूप में था। அது பழைய ஏற்பாட்டை பற்றி விவரம் சொல்லும் போது அவர் சொல்கிறார், பழைய ஏற்பாட்டுல ஒரு கூடாரம் இருந்தது, हाँ, पुराने नियम में बताते समय कहता है वहां पर एक झोपड़ी था, குத்து விளக்கு இருந்தது, वहां दिया था, வார்த்தை இருந்தது, वचन था, டேபிள் இருந்தது. मेज था। இப்ப இப்ப நம்ம வாஸ்த வசனம் நடக்க போகிறது. अब हम जो पढ़े हुए वचन होने वाली बातें எப்ப हैं, நடக்க போகுது? कब होगा? இயேசுவானவர் இந்த உலகத்துல ராஜாவா வருவார்ல, यीशु मसीह दुनिया में राजा बनकर आएगा। அப்பொழுது எருசலேம்ல அவர் இருக்கும்போது तब वो यरूशलेम में रहते அந்த समय ராஜாவுக்கு கூடார பண்டிகை வேண்டுமா? उस राजा के लिए झोपड़ी का உலகத்தில் உள்ள எல்லாரும் அந்த பண்டிகைக்கு போகணும். दुनिया के सारे लोग उस पर्व में जाना है। 17வது வசனம் சொல்லுகிறது, 17 वचन कहता है, அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ हाँ, அவர்கள் மேல் மழை வர்ஷிப்பது இல்லை. तब पृथ्वी के कुलों में जो भी जितने लोग वहां पर प्रभु को नमन नहीं करेंगे उनके ऊपर वर्षा नहीं அப்ப होगी। யார் கஷ்டப்படுவா? तो कौन कष्ट में रहेंगे? இயேசுவை தொழுது கொள்ளாதவர்கள். यीशु को नमन न करने वाले। பழைய ஏற்பாட்டுலயும் சரி புதிய ஏற்பாட்டுலயும் சரி नए नियम हो, ராஜா ஒருவர் தான், அவர் சர்வ வல்லமுள்ளவர். नए नियम में हो या पुराने नियम में, एक ही है राजा। एक ही ராஜா है। இயேசுதான். यहूदी का राजा यीशु ही है। எல்லாத்துக்கும் மேலானவர் இயேசு கிறிஸ்து தான், ராஜாதி ராஜா. सबसे ऊपर यीशु मसीह राजा இந்த ராஜாவை தொழுது கொள்ளாதவர்கள் எவர்களோ इस राजा को नमन न करने वाले அவங்க जो ஊர்ல மழை பெய்யாது. उनके घर गांव में அவர் கூடார பண்டிகையை வரப்போகிறார். वो झोपड़ी के पर्व के रूप में आने वाले। இயேசுதான் கூடாரம். यीशु ही झोपड़ी இந்த है। தெய்வத்தை நாம் தொழுது கொள்ளும்போதெல்லாம் நமக்கு சமீபமா இருக்கிறார். उस प्रभु को हम नमन करते समय वो हमारे निकट है। முக்கியமானது அந்த ஒருவரையே நான் ஆராதிக்கணும். अहम उस एक ही को में जो आराधना மூணு करें। கடவுளை அல்ல. तीन नहीं, அவர்தான் பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியானவராக கிரியை செய்கிறார். वही पिता के रूप में, पुत्र और पवित्र आत्मा के रूप में कार्य பரலோகத்துல இன்னைக்கும் அவர் பிதாவா தான் இருக்கிறார். पर स्वर्ग में आज भी वो पिता के रूप में है। அதே தெய்வம் உலகத்துல மனுஷ குமாரனாக वही வெளிப்பட்டார். परमेश्वर दुनिया में मनुष्य அந்த के रूप தெய்வம் ஒரு மனுஷனுக்கு உள்ள பரிசுத்த में। ஆவியாக वही கிரியை परमेश्वर செய்கிறார். एक मनुष्य के अंदर மூணு पवित्र தெய்வம் आत्मा அல்ல, का है। तीन खुदा அவர் नहीं, அண்ட சராசரத்தை वो நிரப்புகிறார். पूरी दुनिया को भरने वाला எல்லா பக்கமும் இருப்பார். सब जगह पर होगा। ஒவ்வொரு இடத்திலும் ஒரு விதமாக தன்னை हर एक வெளிப்படுத்துவார். जगह पे अलग तरीके से अपने आप को प्रकट करेगा। வித்தியாசமாக அவங்க ஆண்டவரை உணர்வார்கள். अलग तरीके से परमेश्वर ஒரு சொல்றார், தேவனுடைய அக்கினி என் மேல இறங்கணுமா कोई இருந்தது. कहता है कि परमेश्वर का आग मेरे ऊपर उतरा। ஒருவர் சொல்றார், ஒரு ஒரு குளுமையான தண்ணீர் என் மேல ஊற்றப்பட்டது कोई போல कहता है இருந்தது. कि ठंडा पानी मेरे शरीर में उंडेला गया। ஒருவர் சொல்றார், என் மேல கர்த்தர் கரத்தை வச்சாருங்க. कोई कोई कहता है मेरे हाथ, मेरे सिर के ऊपर प्रभु ने हाथ இன்னொரு रखा। சொல்றாங்க, நான் அழுது ஜெபம் பண்ண அவருடைய கரத்துல இருந்து ரத்தம் என் மேல விழுந்துட்டு और அப்படி. कोई कहता है मैं रोकर प्रार्थना किया, उसकी आंखों हाथों से தேவன் लहू मेरे ऊपर। ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மாதிரி ரட்சிக்கிறார், வழி प्रभु நடத்துகிறார். हर एक को अलग तरीके से उद्धार करता है, चलाता அவர் है। நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. वो अच्छा है, उसकी करुणा सदा की है। எல்லாம் ஜெபம் பண்ணலாம். हम सब प्रार्थना करेंगे। எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். सब प्रभु की ओर देखेंगे। எங்கள் பரிசுத்தமுள்ள இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறோம். पवित्र प्रभु यीशु आपको धन्यवाद करते हैं। அந்நாளிலே, கடைசி நாளிலே उस दिन आखिरी दिनों கர்த்தருடைய में நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். प्रभु का नाम को नमन करने वाला जो कोई उद्धार पाएगा। நாங்கள் எங்கு மட்டுமல்ல, எங்கள் வீடுகளிலும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள हम வேண்டும். यहाँ केवल नहीं, हमारे घरों में प्रभु के नाम की नमन करें। பவுல் இக்கட்டான சூழலை தொழுது கொண்டார். पौल संकट के समय में धन्यवाद। பேதுரு தொழுது கொண்டார். पतरस नमन किया। நிறைய பரிசுத்தவான்கள் இக்கட்டான நேரத்துல கர்த்தருக்கு நன்றி சொன்னார்கள். बहुत सारे पवित्र लोग संकट के समय में प्रभु சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது. बंदी गृह का द्वार खुल அவனை गया। கட்டியிருந்த கட்டுகள் அவிழ்ந்து விழுந்தது. बंधा हुआ बंधन टूट कर गिर गया। காரணம் அந்த இயேசு என்ற நாமத்தை தொழுது கொள்ளும்போது அந்த வல்லமை. कारण यीशु उस नाम को नमन करते समय वो அந்த सामर्थ्य। நாமத்தை நாங்களும் தொழுது கொள்ள उस வேண்டும். नाम को हम भी नमन करना அவரை है। தொழுது கொள்ள வீடுகளிலே தேவன் ஐஸ்வர்ய
சம்பூரணராய் இருக்கிறார். उस नमन करने के घर में परमेश्वर धनवंत बनकर அவர் बना देता ஆசீர்வாதமாய் है। वो இருப்பார்கள். आशीषित रहेंगे। தேவன் அப்படிப்பட்ட உயர்வை அவர்களுக்கு கொடுக்கிறார். प्रभु ऐसे ऊंचाई को नहीं நன்றி देना है। சொல்லுகிறோம் பிதா. धन्यवाद करते हैं पिता। ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். हर एक को हम आशीष करते என்ன हैं। தேவை இருந்தாலும் தேவனிடத்துல சொல்லி பெற்றுக்கொள்ள வேண்டும். जो भी जरूरत है प्रभु के सामने பிள்ளைகளுடைய कहकर पाए। திருமணமானாலும் சரி, बच्चों की शादी हो, குழந்தை பாக்கியமானாலும் சரி, पुत्र अधिकार हो, வேலையில உயர்வானாலும் சரி, कामों में बढ़ोतरी हो, நல்ல வீடு வாசலானாலும் अच्छा சரி, घर बार क्यों ना இயேசப்பா எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கணும். हो। यीशु मसीह मुझे दीजिए करके அவரை मांगे। தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான், उस पे नमन करने वाला जो कोई उद्धार पाएगा, கண்டிப்பா வெட்கப்பட மாட்டான். निश्चय वो शर्मिंदा नहीं காரணம் அவர் ஐஸ்வர்ய சம்பூரணராய் होगा। இருக்கிறார். कारण वो धनवंत है हमारे लिए। நல்லவரே நன்றி अच्छे சொல்லுகிறோம். परमेश्वर को धन्यवाद। சகல ஜனங்களும் உம்முடைய நாமத்தை ஆராதிக்கணும். सारे लोग आपके नाम की आराधना करें। எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் சாரே- என்பது தேவனுடைய சித்தம். सारे लोग उद्धार पाना है प्रभु की அப்படிப்பட்ட मर्जी। மகிமையான காரியங்கள் अनेகரை பெற்றுக்கொள்ள கிருபை ऐसा செய்யுங்க. महिमा का काम बहुत लोग पाने के लिए मदद வந்திருக்கிற कीजिए। ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தில் வாழ்த்துகிறோம். आए हुए हर एक को आपके नाम से आशीष எங்களுடைய करें। விசுவாசம் அந்த ஒரே ஒரு தெய்வத்துக்கு மேல हमारा இருக்கணும். विश्वास वो एक ही खुदा के ऊपर बने நாங்கள் रहे। தொழுது கொள்ளும் போதெல்லாம் எங்கள் சமீபமா இருக்கிறவர் नमन करते समय हमारे निकट है उसके धन्यवाद। ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. आशीष कीजिए, बचा இயேசு लीजिए। கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं पिता। आमीन। आमीन।